ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் வருஷம் தொடங்கி இந்த 4வது மாதத்திலும் கடைசி வாரம் 25ஆம் தேதி மாலை நேரத்திலும் நம்ம எல்லோரும் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படித்தானே குட்டீஸ்? நீங்கள் நன்றாக தேர்வு எழுதியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதாவது நீங்கள் செபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவாராம். இதை பதில் தருகிற மாதமாய் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஸோ நீங்கள் எழுதின எல்லா எக்ஸாமிலும் ஆண்டவர் நல்ல மதிப்பெண்களை தந்து உயர் வகுப்புக்கு கடந்து போக கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு மேன்மையான காரியத்தை செய்வார். குட்டீஸ், பயப்படாதீங்க. ப்ரோக்ராம் பார்ப்பதற்கு முன்பதாக கர்த்தாதி கர்த்தரை, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம துதிகளோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவரை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொண்டு ஆண்டியோடு இணைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சாமி, கிருபையா இந்நாள் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கண்ணின் மணி போல காத்து நடத்தி வழி நடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி, நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த மாலை நேரம் வரைக்கும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்முடைய ஜீவனாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய பலத்தினாலும் நாங்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்தீர் ஐயா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், சபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் உம்மாலே ஆண்டவரே சந்திக்கப்பட, இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திட கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படி இந்த மாலை வேளையிலும் எங்களுக்காக இந்த ப்ரோக்ராமை அமைத்து கொடுத்தீரே, அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்பட போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்களும் நீர் தருகிற அந்த சந்தோஷமும் சமாதானமும் தெய்வீக அன்பும் கிருபையும் அவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராமை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹாய் ஸ்வேதாக்கா. ஹாய் சிந்தியாக்கா, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாக்கா, நான் சந்தோஷமா இருக்கேன். சூப்பர்க்கா. ஸோ இந்த மாதத்துலேயும் திருப்பி இந்த ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாக்கா, உங்களையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. ஸோ இந்த மாதம் ஏதாவது மெடிடேட் பண்ணீங்களா? ஆமாக்கா, இந்த மாதம் ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களே, அதை தான் நாங்கள் மெடிடேட் பண்ணோம்க்கா. ஸோ அதை வச்சு தான் வின்சி அக்கா வந்து தாட் ஃபார் த டே சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவர் டு தாட் ஃபார் த டே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மந்த்லேயும் இந்த வெக்கேஷன் சீசனில் உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன தாட் ஃபார் தி டே அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? இந்த மந்த் ப்ராமிஸ் வேர்ஸ் நம்ம படிக்கலாமா சேர்ந்து? மீகா 7:7. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார்,
என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஸோ லார்ட் வில் ஹியர் மீ. நான் செய்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆண்டவர் ஹீ இஸ் லிசனிங் டு மை ப்ரே ஆர் ஹீ இஸ் லிசனிங் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் வித் ஹிம் அப்படின்றது தான் இந்த வசனத்தோட அர்த்தம். அதில் நீங்கள் மேலே படிச்சிங்களா? இன்னொரு வாட்டி படிக்கலாமா? நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். நீங்கள் பார்த்தீங்களா, நமக்கு யார்கிட்ட வந்து ரொம்ப பேச பிடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் பொறுமையாக நம்ம சொல்கிறத கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட தானே நமக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் என்ன பண்ணுறேன் 10 மினிட்ஸில் வந்துடுறேன், இல்லைனா 1 ஹவரில் வந்துடலேன், இல்லைனா ஒரு ½ a டேயில் வந்துடலேன், எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவோமா? இல்லை. உண்மையாக யார் வெயிட் பண்ணுறாங்களோ, நம்ம ஃபோன் பண்ணால் இல்லை டெக்ஸ்ட் பண்ணால் இல்லை நம்ம வீட்டுக்கு போனால் யார் நம்ம சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட தான் வெயிட்டுன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? எல்லாருக்கிட்டேயும் வெயிட்டுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் போய் உங்கள் மேம் கிட்ட, மேம் வெயிட் மேம் நான் வந்து நாளைக்கு கொடுத்துட்றேன், இல்லை வெயிட் மேம் நான் வந்து இதோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் மேம் வெயிட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. கரெக்டாக? நம்மளை விட பெரியவங்க வந்து நமக்கு வெயிட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கிடையாது. கரெக்டாக? நமக்கு ஏற்ற மாதிரி கிடையாது, நம்ம தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிப்போம். ஆனால் ஏசப்பா நமக்காக அவர் காத்திருப்பார். அதுபோல் நம்மளும் அவருக்காக காத்திருக்கணும். எப்படி நம்ம காத்திருக்கணும் அப்படின்னா, ஏசப்பா சொல்கிறத கேட்க நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஏசப்பா சொல்கிறத கேட்க நம்ம வெயிட் பண்ணணும். அது மாதிரி நம்ம சொன்னதை ஏசப்பா கேட்டு நமக்காக ஏசப்பா செய்கிறது வரைக்கும் நம்மளும் என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒன்று சொல்லிட்டோம், நம்ம ஒன்று கேட்டுட்டோம், ஆனால் நம்ம வெயிட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் அந்த வெயிட் வந்து நமக்கு தேவை. எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்? ஏசப்பா நான் சொல்கிறத கேட்கணும், திருப்பி எனக்கு ரிப்ளை பண்ணணும். ஆனால் நான் எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நான் என்ன கேட்டேனோ அதை ஏசப்பா அதை கேட்டு எனக்கு தருவாங்கள்ல. அது எனக்கு என்ன கொடுக்க போகிறாங்களோ, என்ன பிளெஸ்ஸிங் நான் கேட்டேன், என்ன பிளெஸ்ஸிங்கை நான் ரிசீவ் பண்ண போகிறேனோ அந்த பிளெஸ்ஸிங்க்கு இந்த வெயிட்டிங் பீரியடில் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம ஆயத்தமாகணும். ஸோ எதுக்காக பிரேக் கொடுக்குறாங்க, எதுக்காக ஒரு விஷயத்தில் நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஆயத்தமாகணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இப்போ ஹாலிடே சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2 months ஹாலிடே. அடுத்து ஜூன்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அகாடமி இயர் ஸ்டார்ட் ஆகும். எதுக்காக சம்மர் பிரேக் கொடுக்குறாங்க, வின்டர் பிரேக் கொடுக்குறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு டேர்முக்கு, நெக்ஸ்ட் அகாடமி இயருக்கு மைண்ட் அளவில், ஃபிசிக்கலாக, ப்ளஸ் உங்களோட மற்ற திங்ஸ் எல்லாம், உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணணும், யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணணும், அதுக்கப்புறம் புக்ஸ்க்கு கவர் போடணும், நிறைய திங்ஸ் வாங்கணும். அதுக்கு யூ நீட் அ பிரேக், ரைட்? ஸோ நீ இப்போ வந்து 4th ஸ்டாண்டர்ட் போகிறேன்னா நீ 3rd போகிறதுக்கு நடுவில் ஒரு 2 months பிரேக். எதுக்குன்னா அந்த 4th ஸ்டாண்டர்ட் கிரேடோட எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூ நீட் அ பிரேக், யூ நீட் அ வெயிட்டிங் பீரியட். ஸோ நம்மளும் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம ஏன் காத்திருக்கணும் தெரியுமா? ஏசப்பா நமக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க, ஒன்று கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. பட் நம்ம அதை யூஸ் பண்ண, அதை கையால், இல்லைன்னா பக்குவப்பட, மெச்சூர்டாக. ஸோ நமக்கு டைம் வேணும்ல. அதுக்காக தான் ஒரு ஜெபத்துக்கு அப்புறமா நீங்கள் காத்திருக்கணும். நம்ம காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த பிளெஸ்ஸிங்காக நம்மளையே ஆயத்தப்படுத்தணும், நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ஜீசஸ் அப்படி தான் எல்லாவற்றையும் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கெடியூல் போட்டு அழகாக ஏசப்பா செய்வாங்க, அழகாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவசரமே படக்கூடாது. ஸோ நம்ம ஜெபிச்சுட்டு காத்திருக்கிற அந்த டைம் வேஸ்டான டைம் கிடையாது, அந்த பிரேக் வேஸ்ட்டு கிடையாது. ஸோ அந்த டைமில் நம்ம ஆயத்தமாயிட்டே இருக்கிறோம். எப்படி ஆயத்தமாகிறது அப்படின்னா, அந்த வெயிட்டிங் பீரியடில் யூ ஹாவ் டு சிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட், ஆண்டுடைய சமூகத்தில். அதுக்கப்புறம் இந்த வேர்டில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை அறியாமலே உங்கள் சோல் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் உங்கள் பாடி, உங்கள் மைண்ட் எல்லாமே நீங்கள் எந்த பிளெஸ்ஸிங்காக வெயிட் பண்ணுறீங்களோ அந்த பிளெஸ்ஸிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெபித்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏசப்பா கேட்பார். இதுலேயே போட்டிருக்க ஆண்டவர் வந்து நம்மளை கேட்டருளுவார். ஹி வில் லிசன் டு அஸ், ஹி வில் ஹியர். கேட்பாரா? ஒருத்தங்க பேசுறது கேட்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நமக்கு எதுவுமே ரிப்ளை வரலனாலும் நான் பேசினா கேட்க எனக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீலில். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் பேசினாலும், நீங்கள் பேசுகிறத கேட்க, நீங்கள் ஜெபிக்கிறது கேட்க, உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்க நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிற தேவன் இருக்கிறார். ஸோ நீங்களும் ஏசப்பா கிட்ட இந்த வெக்கேஷன் டைமில் நிறைய பேசுங்க, நிறைய பைபிள் ரீட் பண்ணுங்கள், நிறைய காத்துருங்க, ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்துடலாமா?
ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். என்னக்கா பாடிட்டு இருக்கீங்க? ஆமாம் நிசியா, நெக்ஸ்ட்டு நம்ம டான்ஸ் ஆட போகிறோம்ல, ஸோ அந்த பாட்டு தான் பாடிட்டுருக்கேன். ஸோ ஏசப்பா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டு கொடுத்துருப்பாரு, அதை வந்து நம்ம ஏசப்பாக்காக பயன்படுத்தணும்ல. ஆமாம், கரெக்டுக்கா. ஆமாம் குட்டீஸ், நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவர் நம்ம ஒருத்தருக்கும் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, டேலண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக கரெக்டான டைமில் ஆண்டவருக்கு நம்ம பயன்படுத்தும் போது ஆண்டவரோட நாமம் மகிமைப்படும். சரி, இப்போதும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இதே பாட்டுக்கு ஆட வராங்க. போய் பார்க்கலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். என்னக்கா ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா? நானும் சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடினேன். ஏசு நல்லவர்ன்ற சாங்க்கு குட்டீஸும் சேர்ந்து சூப்பராக டான்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாருமே ஒரு ஃபேமஸான ஒரு வேர்ட் கேட்டிருப்பீங்க, ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஜெயம் வேணும் அப்படின்னா, ஒரு விக்ட்ரி வேணும்னா கண்டிப்பாக ப்ரேயர் தேவை. ஸோ எல்லா நேரத்துலையும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ப்ரேயர்னா என்னென்னு தெரியும், ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லோரும் ப்ரேயரை ஒரு லைஃப் ஸ்டைலாகவே கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ இன்னும் அதிகமாக உங்கள் ஜெபத்தை கூட்டுங்க, சரிங்களா? இப்போவும் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். சிந்து அக்கா நம்ம கூட வந்து ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? ஓவர் டு ப்ரேயர். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ். இன்றைக்கி அக்கா கூட சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு எல்லாேருக்கும் லீவ் சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த சம்மர் டைமில் வந்துட்டு இந்த வெயிலின் உஷ்ணம் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, உங்களுடைய ஹாலிடேஸை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எந்த விதமான என்ன சொல்ல சோம்பேறித்தனமாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடாமல், ஸோ ஏதாச்சும் ஒரு நல்லதை கற்றுக்கொள்ள, ஸோ ஆண்டவரை பற்றியோ இல்லாட்டி உங்களுடைய ட்ராயிங் ஏதாவது ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கற்றுக்கொள்ள, ஸோ அப்படியே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணணும், அதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ண போகிறோம். அக்கா கூட சேர்ந்து ப்ரே பண்ணுறீங்களா குட்டீஸ்? எல்லோரும் கண்களை மூடிக்கோங்க. முழங்கால் படிட்டு அக்கா கூட சேர்ந்து ப்ரே பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்கள் இந்த தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இசப்பா, இந்த சம்மர் வெக்கேஷனில் ஆண்டவரே வெயிலின் உஷ்ணம் ஆண்டவரே யாரையும் பாதிக்கக்கூடாது. சிறியவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் எந்த விதமான ஆண்டவரே இந்த வெயில்னால் வருகிற அந்த பாதிப்புகள் வராதபடி ஆண்டவரே நல்ல கால சூழ்நிலைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. எந்த விதமான ஆண்டவரே இசப்பா பலகீனங்கள், ஆண்டவரே இசப்பா டீஹைட்ரேஷன், ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே மயக்கங்கள், அந்த மாதிரி ஆண்டவரே அம்மைகள், அப்படிப்பட்ட அந்த டிசீசஸ் எதுவும் இந்த வெயில்னால் வராதபடி ஒவ்வொருத்தரையும் காத்துள்ளுங்க. உங்களுடைய செட்டின் மறைவில் மூடிக்கொள்ளுங்கப்பா. யாரும் பலகீனப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே இது நல்ல ஒரு கால சூழ்நிலையாக ஆண்டவரே இந்த ஏப்ரல் மே மாதங்கள் எங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் கிருபையாக ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே இந்த காலங்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவரே
நல்ல ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனை கொடுத்து ஆண்டவரே இயேசப்பா எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தாவே நீங்கள் கிருபை தர போகிறதற்காக நன்றி தகப்பனே. அதுபோல் கர்த்தாவே இந்த ஹாலிடேஸை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசப்பா நல்லா யூஸ்ஃபுல்லாக பிரயோஜனமாக ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க. உங்கள் ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. உங்கள் வழிகளை காண்பீங்க ஆண்டவரே. உங்கள் ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே எதை ஆண்டவரே அவங்க இன்னும் டெவலப் பண்ணணும், எந்த விதமான டேலண்ட்டை கற்றுக்கொள்ளணும், எந்த ஸ்கில்லை கற்றுக்கொள்ளணும், எப்படி கர்த்தருக்குள்ளே இன்னும் பலப்படணும் எல்லாமே கற்றுக்கொண்டு ஆண்டவரே இயேசப்பா கிறிஸ்துவுக்குள்ளேயும் வளர்ந்து ஆண்டவரே இயேசப்பா அவங்க படிக்கிற பாடங்களையும் ஆண்டவரே இன்னும் ஞானத்துலையும் வளர்ந்திட நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. யாரும் பிரயோஜனமற்ற விதத்தில் ஆண்டவரே அதிகப்படியான இந்த செல்ஃபோன்லேயோ டிவிலேயோ கேம்ஸ்லையோ ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவரே அந்த ஹாலிடேஸை வீணாக்காதபடி ஆண்டவரே பிரயோஜனமாக அவங்களும் ஆண்டவரே ஹாப்பியாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் கிருபை தாங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீர் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே கிருபை தந்து நடத்த போதுக்காக நன்றி. உங்கள் பொறுப்பாதங்களை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். எல்லாம் துதிகன மகிமை ஒருவருக்கே மீட் புரட்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். என்னக்கா ப்ரேயர் பண்ணிங்களா? ஆமாக்கா, நாங்கள் சேர்ந்து சிந்து அக்காவோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம்க்கா. நல்லா தேசத்துக்காக பாரப்பட்டு நாங்கள் ஜெபிச்சோம்க்கா. நீங்களும் ப்ரேயர் பண்ணிங்களாக்கா? ஆமாம், நானும் ப்ரேயர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டீஸும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணிங்க தானே குட்டீஸ்? டெய்லி எல்லோரும் மார்னிங் உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ரேயரோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு விக்ட்ரியாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம்க்கா பார்க்க போகிறோம்? அதுவாக்கா, ஆக்ஷன் சாங்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா அக்காங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்ன பாட்டுக்கு என்ன டான்ஸ் ஆட போகிறாங்க சேர்ந்து போய் பார்ப்போமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். என்னக்கா இன்னும் ஆடிட்டே இருக்கீங்க? அதான் சாங்கே முடிஞ்சிருச்சே. அதுவா, நம்ம சாங் சூப்பராக இருந்துச்சுல, என்னால் அந்த மூமெண்ட்லேருந்து வெளியே வரவே முடியல. சரி வாங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுவா, ஒரு சர்ப்ரைஸான சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னக்கா சீரீஸு? இப்போவுமே எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது, என்னன்னு சொல்லுங்களேன். குட்டீஸுக்கும் அந்த ஈகர்னஸோடு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் இப்போவே சொல்ல மாட்டேன். எல்லோரும் சஸ்பென்ஸோடு வெயிட் பண்ணுங்கள். குட்டீஸோடு சேர்ந்து நம்மளும் பார்த்துட்டு வந்துடலாம். Hi cuties, praise the Lord.
ஓகே, இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இன்றைக்கும் இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பிரேக் பற்றி பார்க்க போகிறோம். என்ன பிரேக்கா? கார் பிரேக்கா, இல்லை பைக் பிரேக்கா, இல்லைனா ஸ்நாக் பிரேக்கா, இல்லைனா லஞ்ச் பிரேக்கா, இல்லை டீ பிரேக்கா? என்ன பிரேக் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? பிரேக் அப்படின்னா சம்மர் பிரேக். இப்போ என்ன பிரேக்கில் இருக்கீங்க? சம்மர் பிரேக் தானே. அப்புறம் வின்டர் பிரேக் முடிஞ்சாச்சு, இப்போ சம்மர் பிரேக்கில் இருக்கிறீங்க. அதாவது சம்மர் வெக்கேஷன், அதை சம்மர் பிரேக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பிரேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, பிரேக்கில் என்ன பெருசாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கரெக்டாக. இப்போ எதுக்காக உங்களுக்கு சம்மர் பிரேக் கொடுத்துருக்காங்க? எதுக்காக கொடுத்துருக்காங்க மசி அவங்களுக்கு சம்மர் பிரேக்? அதாவது 1 இயர் ஃபுல்லாக வந்து அகடமிக்கில் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய ஹோம் ஒர்க்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கண்டினியூஸாக ஒரே மாதிரி லைஃப் போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ இந்த பிரேக் அப்புறம் அவங்க அடுத்து நியூ கிளாஸ் போவாங்க, நியூ ஸ்டாண்டர்ட் போவாங்க, நியூ லெசன்ஸ், நியூ டீச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்குவாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து தே நீட் அ பிரேக் அப்படின்னு சொல்லி தான் இந்த வெக்கேஷன் வந்து எவ்ரி இயர் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே கொடுக்குறாங்கக்கா. அப்படி தானே? கரெக்ட். ஸோ அதுக்காக தானே பிரேக். ஆனால் இந்த பிரேக்கில் நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம்ல. ஊருக்கு போவோம், லைக் விளையாடுவோம், ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருப்போம், நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம். சரி, இந்த 2 months பிரேக் நமக்கு நல்லது தான். ஆனால் வாழ்க்கையில் அதே மாதிரி தான் நிறைய பிரேக் வந்து நல்லது கிடையாது. கரெக்டாக? இப்போ உங்களுக்கு 6 months சம்மர் பிரேக் கொடுத்தா அடுத்த 6 months கழிச்சு உங்களுக்கு ஸ்கூல் போக தோணாது. இந்த பிரேக்லேயே இருந்துடலாமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதனால எப்போவுமே ஷார்ட் டேர்ம் ஆஃப் பிரேக் வந்து ரொம்ப நல்லது. சரி, இப்போ எதுக்கு அந்த பிரேக்கை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கலாம். நான் பைபிள்லேயும் ஒரு 2 சம்பவத்தை நானும் அக்காவும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பிரேக் நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். நான் வேலை பார்க்குறவங்களுக்கு, ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பிரேக் தேவை தான். ஸோ அந்த பிரேக்கில் அக்கா சொன்ன மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதுக்காக நமக்கு ஒரு மைண்ட் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ நம்மளுடைய ரிலாக்ஸேஷனுக்காக நமக்கு தேவை. சரி, இந்த பிரேக் லாங் டேர்மாக இருந்தால், இல்லைனா இந்த பிரேக்கை நம்ம மிஸ்யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஸோ பைபிளில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தாவீது வந்து அவர் வந்து யுத்தத்துக்கு போக வேண்டிய டைமில் அவர் வந்து பிரேக் எடுத்து அவர் யுத்தத்துக்கு போகாமல், அந்த யுத்த களத்திற்கு போகாமல் அரண்மனையில் இருப்பார். ஸோ அவர் வந்து உலாவிட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு பெரிய பாவத்தை செஞ்சு ஆண்டவருக்கும் அவருக்குமே வந்து ஒரு பிளவு ஏற்பட்டுரும். அந்த பிரேக்கும் வந்துடும். அன்வான்டாக அவரே ஒரு பிரேக் எடுத்ததுனால அவங்க வந்து ஆண்டவரை விட்டு பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு அவரோட லைஃப்லேயே அந்த ஒரு காரியத்தை தவிர மற்ற எந்த காரியத்துலையுமே வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் அவர் நடந்ததில்லை அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ அதனால தேவையில்லாத ஒரு விஷயம் நமக்கு பிரேக் அப்படின்னு வரும்போது தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்கிறதுக்கோ இல்லை ஐடியலாக இருக்கும் போது தான் நம்ம மைண்டு ரொம்ப வந்து ஒர்க் பண்ணும். நம்ம எல்லாருக்கும் ப்ராவர்ப் தெரியும்ல, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ நம்ம ஐடியலாக இருக்கும் போது நம்ம சில விஷயங்கள் தவறாக செஞ்சுருவோம். அதனால இந்த பிரேக்கு கூட நம்ம வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நாங்கள் இப்போ உங்ககிட்ட சொல்ல வரோம். அக்கா வந்து அடுத்து என்ன பிரேக் அப்படின்னு சொல்லுங்க. சூப்பர். அக்கா சொன்னாங்களே அன்வான்டாக பிரேக் எடுக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? சம்மர் பிரேக் நமக்கு தேவை தான். ஆனால் அது தவிர்த்து அன்வான்டாக எந்த விஷயத்துல இருந்தும் நம்ம பிரேக் எடுக்கக்கூடாது. அதனால சம்டைம்ஸ் சம்மர் பிரேக்காக இருந்தாலும் வின்டர் பிரேக்காக இருந்தாலும் ஹேண்ட் ரைட்டிங் கொடுப்பாங்க, இல்லைனா லைக் ஏதாவது ஒரு மேம் வந்து ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, ஏதாவது ஒர்க் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப நிறைய பிரேக் ஒரு விஷயத்துலேருந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் அதில் நிறைய விஷயத்தை இழக்க வேண்டியதாகும். இல்லைனா அதுலேருந்து நீங்கள் உங்களோட க்ரோத் வந்து கம்மியாயிடும். ஸோ அன்வான்ட் பிரேக்கும் இருக்கக்கூடாது. அந்த பிரேக் நம்மளை தேவையில்லாத விஷயத்தில் லீட் பண்ணும். சரி, அடுத்தது நம்ம ஒரு பிரேக் பார்க்க போகிறோம். என்னென்னா புதிய ஏற்பாடில் பைபிளில் 10 கன்னிகையை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்களே. சண்டே கிளாஸில் நம்ம கேட்டிருப்போம், மெசேஜஸ்லாம் கேட்டிருப்போம். ஸோ அவங்க எதுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய மனவாளனை அவங்க சந்திக்கும்படியாக அவங்க போகிறாங்க. அதாவது ஏசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக சொல்கிறாங்க. ஏசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்காக தீவெட்டி எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்நோக்கி போகிறாங்க. அப்போ மனவாளன் வர தாமதிக்கிற நேரத்தில் அவங்க அங்கே ஒரு பிரேக் எடுக்கிறாங்க, ஒரு ரெஸ்ட்டும் ஒரு பிரேக் தான். ஸோ ஒரு பிரேக் எடுத்து அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பிரேக்கில் என்னென்னா மற்ற 5 பேர் என்ன பண்ணாங்க, ஆயத்தமாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்ன இருந்தது. ஸோ அதனால் அவங்க வச்சு இந்த தீவட்டியில் வந்து அந்த வெளிச்சம் குறையவே இல்லை. ஆனால் மிச்சம் 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா ப்ரிப்பேர் ஆகலை. மணவாளன் வர்றதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பீரியடில், அந்த பிரேக் டைமில் அவங்க ஃப்யூச்சருக்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தனால சடுதியில் மணவாளன் வராருன்ற அந்த சத்தம் கேட்டோன்னே அவங்க பயப்படுறாங்க. ஐயோ, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நம்ம ப்ரிப்பேர் ஆகலேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விற்கிறவங்க கிட்ட போகிறாங்க, கடைக்கு போகிறாங்க, எங்களுக்கு என்ன தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட் நைட்டில் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. மணவாளன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கதவை அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
எவ்வளோ தட்டியும் அவங்களுக்கு திறக்கவே இல்லை. ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்களா, ஒரு பிரேக் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த பிரேக்கில் ஐடலாக நீங்கள் இருக்காமல் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்காக அப்கமிங் உங்களுக்கு வர எந்த ஒரு விஷயத்துக்காகவோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ ப்ரேயர் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணி நீங்கள் காத்திருக்கிறீங்க, ஒரு பிரேக் உங்களுக்கு இருக்குது, ஒரு ரெஸ்டிங் பீரியட் இருக்குன்னா எந்த விஷயத்துக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை ஆயத்தப்படுத்தலாம். ஸோ நீங்கள் அந்த காத்திருக்கிற டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரும்போது உங்கள் கையில் கிடைக்கும்போது நீங்கள் அதை ஈஸியாக எடுத்து செஞ்சுருவீங்க, உங்களுக்கு டிலேஸ் இருக்காது. சரி, இந்த பிரேக் மூலமாக நானும் அக்காவும் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 2 months இந்த வெக்கேஷன் டைம் இல்லை எனி ஹாலிடே சீசனில் நீங்கள் ரொம்ப ஐடலாக இருந்துடாதீங்க, லேசியாக இருந்துடாதீங்க, இல்லை ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கோ இல்லை வேர்ல்ட்லி உங்கள் ஸ்டடீஸ்க்கோ எதுக்குமே லாங் பிரேக் எடுத்துடாதீங்க. இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்னும் பைபிள் ரீட் பண்ணுங்கள், இன்னும் ஏசப்பா கூட குட்டி சேருங்க, இன்னும் நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்த்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வளரலாம். ஸோ லாங் பிரேக்கை நீங்கள் இது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஆமாம், பிரேக் நம்ம எல்லாருக்குமே தேவை தான். ஆனால் அன்வான்ட் பிரேக் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற வெக்கேஷன் டைமை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மம்மி டாடியோட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வருஷம் ஃபுல்லாக நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது படிப்போம், எழுதுவோம், ஹோம்ஒர்க் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த டைமில் உங்கள் ஃபேமிலி கேதரிங்கில் நீங்கள் அழகாக ப்ரேயர் பண்ணதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் மம்மி டாடிக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்கள் என்ன பிடிக்காத விஷயங்கள் செய்கிறீங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சின்ன ஃபன் ஆக்டிவிட்டி கேம் மாதிரி வைக்கலாம், இல்லை பைபிள் குவிஸ் மாதிரி வச்சு உங்கள் ஃபேமிலியில் அப்பா அம்மா கூட, அண்ணா தங்கச்சி அக்கா கூட எல்லாரும் கூடயும் நீங்கள் விளையாடலாம். ஸோ இந்த டைம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கும் ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் போர் அடிக்காது, நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் வளருவீங்க. அதே டைமில் உங்களுக்கு அந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் ரொம்ப பிளஸடாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இருக்கிற டைம் அப்படி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட் பிடிக்கும், இல்லை நீங்கள் ஏதாவது எழுதணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பிரியப்படுறீங்கன்னா யூ கேன் ரீட் புக்ஸ், நீங்கள் பைபிள் ரீட் பண்ணலாம். அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ரைட், நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரணும்னு நினைக்கிறீங்கன்னா பைபிள் வசனத்தை எடுத்து வச்சு நீங்கள் ஒரு நோட்டில் அழகாக எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், எழுத ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது நீங்கள் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக விடாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறத நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த பிரேக் டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே குட்டீஸ், நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் உங்களை இந்த மாதிரி இன்னொன்று ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறோம். பாய். என்ன நித்யாக்கா, சஸ்பென்ஸ்லாம் பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சுக்கா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராகவே இருந்துச்சு. ஆமாம், எனக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரிக்கா, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராமு? நெக்ஸ்ட்டு நம்ம குட்டீஸ்லாம் ஒரு டான்ஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நம்மளும் டான்ஸ் ஆட போகலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். வல்லமை உண்டு
ஏன்னாக்கா குட்டீஸ்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்கல்ல. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல. ஆமாம், அவங்க ஆக்ஷன் சாங்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராமு? ஆமாம், நம்ம ப்ரோக்ராம் எண்டுக்கு வந்துட்டோம்லக்கா. ஓ, எண்டுக்கே வந்துட்டோமா? பார்க்க போகிறோம்ல. ஆமாம், நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் மந்த் உங்களை பார்க்கலாம். ஸோ அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எண்டுக்குள்ளே போகலாமா? ஓவர் டு ப்ரேயர். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, எக்ஸாம்லாம் எழுதிட்டீங்க, லீவ் விட்டுருக்குறாங்க. பேரண்ட்ஸோடு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. முகத்தில் பார்த்தாலே தெரியுது. அது மாத்திரம் இல்லை, வரக்கூடிய நாட்களில் விபிஎஸ் வரப்போகுது. அதற்காகவும் நீங்கள் ஆயத்தமாக சந்தோஷமாக இருக்கிறீங்கிறது உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. எனவே நீங்கள் என்ன செய்யணும், விபிஎஸ்க்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி விபிஎஸ் நடக்கிற நாட்களில் நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. ஒரு ஊழியம் செய்கிறதா நினைத்து அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு இருந்தது. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காகவே அதை ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். எனவே அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் கர்த்தர் சபைக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்த வசனம் மிக 7:7 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன், அவர் என்னை கேட்டருளுவார் என்ற வாக்கின்படி நீங்கள் சொல்கிற ஜபத்தை, நீங்கள் ஜபத்தோடு கூட தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் ஆண்டவர் கேட்டருளுவார். நீங்கள் 10th எழுதின பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது +2 எழுதின பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது குட்டி பிள்ளைங்களாக நீங்கள் எழுதின எக்ஸாம் அதில் அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவளோடு காத்திருக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அண்ணன்மார் அக்காமாரெலாம் 10th +2 எழுதியிருக்கலாம். அவர்களுக்காகவும் நீங்கள் ஜபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி காத்திருங்க. நீங்கள் அவரை நோக்கி, அவரை பார்த்து, அவருடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கும்போது தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு அருளுகிற தேவனாக அவர் இருப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பேரண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம வசிக்கிற இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாரம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, இந்த ஈரான் தேசம், இஸ்ரேல், அமெரிக்கா தேசம், இந்த வாரெல்லாம் சீக்கிரமாக நிறுத்தப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு அருளுகிற தெய்வம், கேட்டு அருளுகிற தேவன் அப்படியே செய்தருளுவார். ஓகே, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். குட்டி பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அன்பு பிள்ளைகளை நீங்கள் கிருபையாக பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேவ சமூகம், தேவ பிரசன்னம் ஆண்டவரை தொடர்ந்து இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து தொடர்ந்து இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்ததாமே அன்பு பிள்ளைகளை நீங்கள் கிருபையாக ஆண்டவரை ஆசீர்வதித்து கிருபையாய் கர்த்தர் நீங்கள் நடத்துங்க. இந்த வெயில் காலங்களில் இந்த வெயிலின் உஷ்ணம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் பாதிக்காதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் தந்து நடத்துங்க. இந்த நாட்களில் இந்த அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே ட்ராவல் பண்ணுவாங்க, சொந்த ஆண்டவரே உறவினர்கள் வீடுகளுக்கு கடந்து போவாங்க. அந்த பிரயாணத்தை எல்லாம் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை தெளித்து பூசி ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கிருபை தாரும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.